ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணரத்னம் உமாரமணன். இஸ்ரேல் இன்று பூமி பந்தில் தீப்பந்தமாக மாறி நிற்கும் ஒரு சிறு நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் உலகில் உள்ள நாடுகளில் மிகவும் சிறியது. ஆனால் இந்த சிறிய நாட்டிற்குள் யாராவது தீப்பந்தம் ஒன்றை கொளுத்தி போட நினைத்தால் அது அவ்வளவு எளிதில் இலகுவான காரியமல்ல. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பயப்படும் ஒரு நாடு என்றால் அது இஸ்ரேல் தான். மத்திய கிழக்கில் சிங்கம் போல பாயும் அதுவே இஸ்ரேல். இன்று நாங்கள் இந்த காணொளியில் இஸ்ரேலின் பலம் மிக்க ஆயுதங்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் நண்பர்களே. இஸ்ரேலிடம் இருக்கின்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்று அயர்ன் டாம். உண்மையை கூற வேண்டுமென்றால் ஆட்டம் வானத்திலே முடிந்துவிடும். ஹமாஸ், ஹூத்திகள், ஈரான், ஏமன் என தன்னை சுற்றி இருக்கும் யாரை பற்றியும் இந்த நாடு கவலைப்படுவதில்லை. யாராக இருந்தாலும் சரி, ராக்கெட்டுகளை மழை போல பொழிந்தாலும் சரி, இந்த நாடு அச்சப்படுவதே இல்லை. ஏனென்றால் அவர்களிடம் இருக்கின்றது அயர்ன் டாம். ஒரு மணி நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வானில் பாய்ந்தபடி பந்தாடி அழிக்கக்கூடிய இந்த ஸ்கை சீல்ட் லிட்டரலி ஒரு ராம்பட் போல வேலை செய்கின்றது. அடுத்ததாக இஸ்ரேலிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் F-35I அதீர். இதனை இஸ்ரேலின் ஆவி போல பறக்கும் அரக்கன் என்று கூறுகின்றார்கள். இந்த F-35 ஸ்டெல்த் ஃபைட்டரானது இஸ்ரேல் தனக்கே உரிய பாணியில் இந்த ஃபைட்டரை வடிவமைத்து வைத்திருக்கின்றது. ரேடர்களுக்கு தெரியாமல் பறக்கும் AI பிரைன் கொண்ட ஒரு மர்ம போர் விமானம். ஈரானுக்கு எதிராக அண்மை காலமாக இஸ்ரேல் நடத்தி வரும் அனைத்து ஷேடோ ஸ்ட்ரைக்குகளிலும் இதுதான் சிக்காமல் போய் சிங்கமாய் சீறி பாய்ந்து ராக்கெட்டை அழித்து வருகின்றது. இந்த F-35 நிக் நேம் அதீர், அமோக வல்லமை கொண்டது என்று இதனுடைய அர்த்தமாகும். அடுத்ததாக இஸ்ரேலிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் Arrow 3. இதனை விண்வெளியின் ரகசியம் என்று கூட கூறலாம். ஒரு ஏவுகணையை ஸ்பேஸிலேயே எடுத்து அங்கேயே நாக் ஆஃப் செய்து நொறுக்கணுமா? Arrow 3 தான் அந்த ஏவுகணையை வானிலை அழிப்பதற்காக இஸ்ரேல் பயன்படுத்தும். உண்மையை கூற வேண்டுமென்றால் இன்று இஸ்ரேலினுடைய வான்பரப்பை பாதுகாத்திருக்கின்ற மிகப்பெரிய கவசம் அந்த Arrow 3 ஆகும். அடுத்ததாக இஸ்ரேலினுடைய இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் டேவிட் ஸ்லிங். நடுநிலை பிரதேசங்களில் மையம் பண்ணும் ஒரு நிபுணன் என்று இதனை இஸ்ரேல் வர்ணிக்கின்றது. சின்னவர்களுக்கு அயர்ன் டாம், பெரியவர்களுக்கு Arrow 3. நடுவில் ஸ்ட்ரைக் பண்ண யாராவது தேவை என்று சொன்னால் அது இந்த டேவிட் ஸ்லிங் தான் நண்பர்களே. எப்படிப்பட்ட அஸ்திரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஏவுகணையாக இருந்தாலும் சரி, நடுவழியிலே அதனை தட்டி தூக்கி நிர்மூலமாக்கிவிடும் சக்தி இந்த டேவிட் ஸ்லிங்குக்கு இருக்கின்றது. அடுத்ததாக இஸ்ரேல் இராணுவத்தில் இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாக இருப்பதுதான் மெர்கவா டேங்குகள். மெர்கவா 4, அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தில் ஒரு ராட்சச குதிரை என்று இதனை கூறலாம். இதனை உண்மையிலே ஒரு டேங்க் என்று சொல்வது அவமதிப்பது என்றுதான் நான் கூறுவேன். உக்கிரமான குண்டுகள், இன்சைட் ஷோல்டர் டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன், டிசர்ட்டில் சுழன்று சுற்றும் ஒரு வாக்கிங் மான்ஸ்டர் என்று இதனை கூறலாம். அடுத்ததாக இஸ்ரேலின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களில் ஒன்றுதான் பெராக் 8. இதுதான் நண்பர்களே கடலில் காத்திருக்கும் ஒரு மரண ஓசை. இஸ்ரேலின் கடல் பரப்பிற்குள் யாரும் அவ்வளவு இலகுவில் நுழைந்து விட முடியாது. ஏன், இஸ்ரேலினுடைய கடல் பரப்புக்கு அருகில் கூட யாரும் வந்துவிட முடியாது. அங்கு எதிர்பார்த்தபடி காத்திருக்கின்றது பெராக் 8. ரேடார் ரேக்கிங், மல்டி லெவல் டிஃபென்ஸ். இது உண்மையில் ஒரு சிப்புக்கு கிடைத்த வரம் அல்ல, ஒரு குடியரசுக்கு கிடைத்த கனவு என்று கூறலாம். அடுத்ததாக இஸ்ரேலிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் ஸ்கை ஸ்னைப்பர் ட்ரோன்ஸ். ஷஹீத் ட்ரோன்ஸுக்கு பதிலடியாக இஸ்ரேல் உருவாக்கியதுதான் இந்த ட்ரோன்ஸ். இந்த ட்ரோனை பொறுத்தவரை இருள் வானத்தில் பறக்கும் ஒரு அச்சமில்லாத உணர்வு இருப்பதாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக இஸ்ரேலிடம் இருக்கின்ற இன்னும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் டால்பின் கிளாஸஸ் சப்மெரின். ஒலியில்லாத கடலின் மரணம் என்று கூறுகின்றார்கள். கத்தரிக்கோல் போல் பிளவு கொண்ட இந்த சப்மெரின் கடலுக்குள் ஒலியில்லாமல் பாயும் ஒரு சைலண்ட் கில்லர் ஆகும். நீர்மட்டத்திலேயே இருக்கும் குரைஸ் மிசைல்கள், நீர்க்குளியரை தாக்கும் அற்புதமான திறன்,
டோன்ட் ஆஸ்க், டோன்ட் கன்ஃபார்ம். அப்படித்தான் இஸ்ரேல் இந்த நியூக்ளியர் சப்மெரினை வைத்து பதில் சொல்லும். ஈரானில் யார் இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, யார்தான் பண்ணியிருப்பார்கள்? அதுதான் மொசாட். இஸ்ரேலின் நிழல் போல வரும் ஒரு சூழ்ச்சி மாயம்தான் மொசாட். இஸ்ரேலின் மிகவும் சக்தி வாய்ந்த 9வது அஸ்திரம் இந்த மொசாட். இன்று உலக நாடுகள் ஒரு ஆயுதத்துக்கு பயன்படுகின்றதா அல்லது ஒரு குண்டுக்கு பயன்படுகின்றதா என்றால் இல்லை. அதனுடைய திட்டங்களுக்கும் அதனுடைய நுட்பங்களுக்கும் பயப்படுகின்றது என்று கூறினால் அது இஸ்ரேலினுடைய திட்டங்களுக்கும் நுட்பங்களுக்கும் தான் நண்பர்களே. தூளாயிருக்கும் ஒரு பகுதியில் தூளாக்காதபடி வலிமை தாங்கும் ஒரு நாடு, அதுதான் இஸ்ரேல். அதனுடைய ஆயுதங்கள் மட்டுமல்ல, அதனுடைய நெஞ்சும் மன வலிமையும் இரும்பு போன்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.